இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார நிலையின் தகுதியை உயர்த்துவதற்கு ஒற்றுமை அரசாங்கம் வழங்கியுள்ள கூடுதலான ஒதுக்கீடுகளே அவர்களை அரசாங்கம் புறக்கணிக்கவில்லை என்பதற்கு ஆதாரம் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன் மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவான மித்ராவுக்கு அரசாங்கம் 100 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியதோடு தெக்கூன் நேஷனல் மற்றும் அமானா இக்தியார் மலேசியா மூலம் இந்திய சமூகத்திற்காக கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். இந்திய சமூகத்திற்கான சமூக நலன் குறித்து அவர்களது பிரதிநிதிகள் என்னிடம் பேசினால் அதனை தீர்ப்பதற்கு நான் முயற்சிப்பேன். சிலர் மித்ராவில் பிரச்சனை இருக்கிறது என கூறுகின்றனர். ஆனால் அதில் உண்மை இல்லை. மித்ரா மட்டும் 100 மில்லியன் ரிங்கிட் பெற்றுள்ளது. தெக்கூன் திட்டத்தின் கீழ் சிறு இந்திய வர்த்தகர்களுக்காக நாங்கள் மேலும் 50 மில்லியன் ரிங்கிட்டை தெக்கூன் நேஷனலுக்கும் அமானா இக்தியார் மலேசியா மூலம் இந்திய சமூகத்திற்கு வழங்கியுள்ளோம் என்பதோடு இதற்கு முன் அமானா இக்தியார் மூலம் ஏழை கிராமவாசிகளில் அனைவருக்கும் நாங்கள் உதவியுள்ளோம். இப்போது இந்திய சமூகத்திற்காக அமானா இக்தியாருக்கு மேலும் 50 மில்லியன் ரிங்கிட் வழங்கியுள்ளோம் என அன்வார் தெரிவித்தார். எனவே இந்திய சமூகத்தின் நலன் மீது நாங்கள் அக்கறை கொள்ளவில்லை என்பதில் உண்மை இல்லை என தம்பூனில் நேற்று நடைபெற்ற இந்திய சமூகத்துடனான நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அன்வார் கூறினார். மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக பிரதிநிதிகளுடனும் நடத்தப்பட்ட கலந்துரையாடலை தொடர்ந்து இந்திய சமூகத்திற்கு உதவுவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்வார் தெரிவித்தார். பள்ளியிலிருந்து விலகிய இந்திய மாணவர்களுக்கு டிவேட் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி வாய்ப்புகளை வழங்கும்படி கிராம மற்றும் வட்டார மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஹமட் ஜைட் ஹமீடியை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதோடு இந்திய சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உபகார சம்பளத்தை வழங்கும்படியும் பெட்ரோனாஸை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அன்வார் கூறினார். இந்திய சமூகத்திற்கு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டதோடு 1000க்கும் மேற்பட்ட உபகார சம்பள வாய்ப்புகளையும் பெட்ரோனாஸ் வழங்கியிருப்பதாகவும் அன்வார் கூறினார். எனவே அனைவரின் நலன்களை அன்வார் கவனிக்கவில்லை என்று கூறக்கூடாது. இதில் உண்மையும் இல்லை. இவை அனைத்தையும் நாங்கள் புதிதாக வழங்கியுள்ளோம். இது தவிர அதிகமான தமிழ் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும்படி கல்வி அமைச்சர் பட்லினா சீடேக்கையும் தாம் கேட்டுக்கொண்டிருப்பதாக அன்வார் தெரிவித்தார்.